அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானு கிச்சன். இன்றைக்கி நம்ம பானு கிச்சனில் ரொம்ப ஆரோக்கியமாக, குயிக்காக, ஈஸியாக வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு செய்ய போகிறோம். இந்த மாதிரி ஒரு சூப்பரான வித்தியாசமான போண்டா டைப்பில், அதாவது மைசூர் போண்டான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான். ஆனால் நம்ம கோதுமை மாவில் செய்ய போகிறோம். ரொம்ப ஆரோக்கியமானதாகவே இருக்கும். அதுக்கு சூப்பரான ஒரு சைடிஷ்ஷான சட்னி செஞ்சுருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டு வேறு லெவல் இருந்துச்சு. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருந்துச்சு. நார்மலாக நம்ம செய்கிறது மாதிரி இல்லாமல். நீங்களும் கண்டிப்பாக இந்த வருஷம் நோன்புக்கு இஃப்தாருக்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாவுக்கு நம்ம ரெடி பண்ண போகிறது, மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. ஒரு 4 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, 2 காம்பு கருவேப்பிலை உருவி சேர்த்துக்கோங்க. ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு, நீங்கள் விருப்பப்பட்டால் 4-5 சின்ன வெங்காயம் சேர்த்து கூட இந்த மாதிரி கோர்ஸாக அரைச்சிட்டு வாங்க. இப்போ ஒரு பவுலில் நான் வந்து இன்றைக்கி அரை கப் கோதுமை மாவு தான் எடுத்திருக்கேன். நான் ரொம்ப கம்மியான குவான்டிட்டி செய்கிறேன். அதில் ஒரு 2 டீஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துருக்கேன். டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துட்டு, ஒரு பிஞ்சு சோடா உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் புசுன்னு வரும். இப்போ நம்ம அரைச்ச அந்த விழுது இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இந்த டயத்தில் உங்களுக்கு விருப்பப்பட்டால் தயிரை நல்லா அடிச்சுட்டு சேர்த்துக்கோங்க. நல்லாவே இருக்கும். நம்ம மைசூர் போண்டாக்கெலாம் ரெடி பண்ணுவோம்ல, அந்த மாதிரி. நான் தயிர் சேர்க்கல இன்றைக்கி, தண்ணி மட்டும் ஊற்றி தான் நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் நான் சொன்ன மாதிரி அந்த மசாலா அரைச்சோம் இல்லையா, அதில் சின்ன வெங்காயம் 4-5 சேர்த்துக்கோங்க. நல்லாயிருக்கும். நான் சேர்த்துக்கலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நம்ம மாவை ரெடி பண்ணி வச்சுக்கணும். இது ஒரு 10 நிமிஷமாக மூடி போட்டு அப்படியே ஊற வச்சுடுங்க. கொஞ்சம் புளிக்கட்டும், அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம அதுக்குள்ளே இதுக்கு ஒரு சைடிஷான சட்னி ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. ஒரு 4 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க. 4-5 வெங்காயம். நான் இந்த சட்னிக்கு வெங்காயம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. வறுக்காத வேர்க்கடலைன்னா வறுத்துட்டு தோல் நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க. நான் அப்படியே போட்டிருக்கேன். இப்போ ஒரு 1/4 கப் தேங்காய், அதாவது 1/4 மூடி தேங்காய் சேர்த்துருக்கேன். இப்போ டேஸ்ட்டுக்கு உப்பு சேர்த்துட்டு நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன். இதுக்கு ஒரு தாளிப்பும் கொடுத்தாச்சு. நம்ம நார்மலாக சட்னி தாளிக்கிற மாதிரி தான். தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு, அப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய் 1, அப்புறம் கருவேப்பிலையை போட்டுட்டு தாளித்து ஊற்றி வச்சுட்டேன். இது இருக்கட்டும். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. கை நனைச்சிட்டு மாவை எடுத்து போடுங்க. அப்போ தான் கையில் ஒட்டாமல் வரும். ஒரு வேளை தண்ணி உங்களுக்கு எண்ணெயில் பட்டுருச்சுன்னு பயம் இருந்துச்சுன்னா, எண்ணெயை கையில் அப்ளை பண்ணிவிட்டு எடுத்து போட்டுக்கோங்க. நான் கடாயில் எண்ணெய் வச்சுட்டு நல்லா காஞ்சிடுச்சு. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ பால்ஸை போட்டுடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன உருண்டைகளாக நான் போட்டிருக்கேன். நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் ரொம்ப கம்மியான குவான்டிட்டி, அதாவது அரை கப் கோதுமை மாவு தான் எடுத்தேன். நீங்கள் 1 கப் மாவு எடுத்திங்கன்னா ஒரு 3 டீஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. சோடா உப்பு கொஞ்சம் கூட்டிக்கோங்க. உப்பு அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. எல்லாமே அதுக்கு தகுந்த மாதிரி கூட்டிக்கோங்க. நான் பண்ணுற இந்த குவான்டிட்டிக்கு நான் இந்த அளவு தான் போட்டிருக்கேன். நீங்கள் கூடி குறைச்சி பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம போட்டதெல்லாம் நல்லா புசுன்னு பொங்கி வந்துடுச்சு. இப்போ நல்லா 2 பக்கம் நல்லா திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா உள்ளே வெந்து மாவு இல்லாமல் இருக்கும். நல்லா பாருங்கள், வெளியே கிறிஸ்பியாக இருக்குது. நம்ம அரிசி மாவு சேர்த்ததுனால தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். அரிசி மாவு சேர்த்து செய்யும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். முள்ளை நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். பாருங்கள், நல்லா இருக்குது. அருமையாக வந்திருக்கு. கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் தான் நான் எடுத்திருக்கேன். சூடு ஆறிடுச்சு. இப்போ நான் பிரித்து காட்டுறேன் பாருங்கள். சூப்பராக உள்ளே எப்படி பாருங்கள், லேயராக இருக்குது பார்த்தீங்க. அழகாக வந்திருக்கு. உள்ளே நல்லா வந்து மாவு இல்லாமல் இருக்குது. இப்போ நம்ம சட்னியோட நல்லா அள்ளி வச்சு சாப்பிடுவோம். கை நிறைய எடுத்து வாய் நிறைய வச்சுருவோம். சூப்பராக இருக்கும். அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். சட்னி சூப்பராக இருக்கும். நான் சொன்னேன்ல, அந்த மாதிரி நீ சட்னி செஞ்சு பாருங்கள். நீங்கள் வெங்காயம் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சேர்த்து செய்யறதும் செஞ்சுக்கோங்க. சட்னியும் சூப்பராக இருக்குது. நம்ம செஞ்ச போண்டாவும் நல்ல டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்குது. ரொம்ப இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை இந்த மாதிரி டேஸ்ட்டு. ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். நோன்பு நாளைகளில் இஃப்தாருக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. நம்ம தினமும் செய்கிற மாதிரி வடை, பஜ்ஜி, சமோசா அப்படி தான் செஞ்சு கொடுப்போம். கொஞ்சம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஆரோக்கியமாக கோதுமை வச்சு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்ப சூப்பராக கிட்ஸு கூட விரும்பி சாப்பிடுவாங்க. பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நான் சொன்னேன்னு நம்பி செஞ்சு பாருங்கள். அப்புறமா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். யாருமே கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் எல்லோருக்கும் சொல்லி இந்த மாதிரி செய்ய சொல்லி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். வேறொரு சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.